விஜய் பிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கணக்குப்படி 22/6/74 11:56 காலையில். இதே நேரத்தில் ஒரு 500 பேர் பிறந்திருப்பாங்கல்ல, நிச்சயமா இல்ல ஒரு 50 பேர் பிறந்திருப்பாங்கல்ல, ஏன் எல்லாருமே விஜய் மாதிரி மாற முடியல? அப்போ விஜயுடைய ஜாதகம் சிறப்பான ஜாதகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர் முதல்வராக இடம் பிடித்திருக்கிறார். எப்படி இவர் சினிமாவிற்குள் என்ட்ரி ஆனார்? அப்போ சினிமா இவருக்கு எப்படி சாதகமாக இருந்தது பார்த்தீங்கன்னா, சுக்கரன் ஆட்சி, ராகு உச்சம் முடிஞ்சு பார்த்தீங்களா? ஆனால் அங்கே என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, சுக்கரன் கூட போய் கேது சேர்றார். இனிமேல் விஜய் அரசியலுக்கே வரமாட்டார், அரசு விலகி போயிடுவார். கரூர் சம்பவத்துக்கு பிறகுலாம் நிறைய பேசப்பட்டது புரியுங்களா? ஆனால் அதையெல்லாம் மீறி ஒரு குறைந்தபட்ச பிரச்சாரம், இது ஜாதகத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். இவர் எவரையெல்லாம் நட்பாக நம்பிக்கொண்டிருக்கிறாரோ, எப்படிங்க இவங்க நமக்கு கூட்டணி, இவங்க தான் நமக்கு பலம் நினைச்சிட்டு இருக்காரோ, அவர்களே இவரை முதுகில் துரோகம் செய்வதற்கு வாய்ப்புகள் 100% உண்டு. அடுத்து இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி நீடிக்குமா என்பது ஒரு சந்தேகமான கேள்விக்குறி. இவரே ஒரு தீர்மானத்திற்கு வரலாம். குக்கு பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் பத்மபிரியா. இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. அவருடைய ஜாதக பலன் ராசி தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? பொதுவாக எந்த மனிதராக இருந்தாலும் அவர்களை இயக்கி கொண்டிருப்பது ஜாதகம்தான். இது எவருக்கும் தெரிவதில்லை. நம்முடைய கர்ம வினை தான் நமக்கு ஜாதகமாக வருகிறது அப்படிங்களா? நம்முடைய பிறப்பு பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம பிறக்கிறோம். பிறந்த நேரத்தை வைத்து நமக்கு திசாபுத்தி கிடைக்குது. நட்சத்திரம், ராசி, லக்னம் அப்படிங்களா? ஒரே நாளில் பிறந்திருந்தால் கூட 12 லக்னம் மாறும். ஒரே நாளில் பிறந்திருந்தாலும், ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் லக்னங்கள் 12ஆக மாறும். 2 மணி நேரத்திற்கு ஒரு லக்னம். அப்போது அந்த லக்னத்தை வைத்து அந்த நபருடைய வாழ்க்கையை தலைக்கீழாக மாறும். இவருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்காது அப்படிங்களா? அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இவர் விஜயை பற்றி கேட்குறீங்க இல்லையா? விஜய் பிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கணக்குப்படி 22/6/74 11:56 காலையில். இதே நேரத்தில் ஒரு 500 பேர் பிறந்திருப்பாங்கல்ல, நிச்சயமா இல்லை ஒரு 50 பேர் பிறந்திருப்பாங்கல்ல, ஏன் எல்லாருமே விஜய் மாதிரி மாற முடியல? அந்த நேரம் காலம் எல்லாம் அது மட்டும் கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். ஒரே நிமிடம், ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே பாதம், 9 கிரகங்கள் சஞ்சரித்த சாரங்கள் ஒன்று, திசாபுத்தி ஒன்று, லக்னம் ஒன்று, புரியுங்களா? எல்லாம் ஒண்ணுதான். ஏன் எல்லாருமே அப்படி ஆக முடியல? அப்ப எது தீர்மானிக்குதுன்னா, உன்னுடைய கர்ம வினை தீர்மானிக்குது. உன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், எந்த இடத்துல உட்கார வைக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, அந்த 500 பேருக்குமே ஒரே லெவல் கிடையாது, புரியுங்களா? நீங்கள் கடந்த பிறவில் எதை செய்திருக்கின்றீர்களோ அதற்கேற்ற பலன்கள் இந்த பிறவில் கிடைக்கும். ஆனால் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பார்க்கின்ற போது இந்த ஜாதகருக்கு என்ன திசை நடக்கிறது, இந்த திசை இவருக்கு உச்சமான இடத்தை கொடுக்குமா, புரியுதுங்களா? என்ன லக்னம் இவர், இந்த காலகட்டம் இவருக்கு எப்படி இருக்கும்? அரசியலில் யோகம் கிடைக்குமா, சினிமாவில் யோகம் கிடைக்குமா, பொது வாழ்க்கையில் ஈடுபட முடியுமா? இதையெல்லாம் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிந்து கொள்ள முடியும். வெற்றி தோல்வியையும் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்குரிய இடம் எது என்பதை கர்ம வினை தீர்மானிக்கும், புரியுங்களா? அப்போ விஜயுடைய ஜாதகம் சிறப்பான ஜாதகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர் முதல்வராக இடம் பிடித்திருக்கிறார். பொதுவாக நான் பேசுகின்ற போது, கடந்த காலத்தில் பேசுகின்ற போது ஜாதகத்தை வைத்து தான் பேசுவேன் நான், புரியுங்களா? அவர் பிறந்தது பார்த்தா கன்னி லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரம். பொதுவாகவே கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவேசமான ஒரு குணம் இருக்கும். எந்த ஒன்றையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு, எடுத்த வேலையை முடித்திடக்கூடிய அளவிற்கு, இதுதான் என்னுடைய இலக்கு என்று தீர்மானித்துக் கொண்டு பயணிக்கின்ற அளவிற்கு, எவரையுமே சட்டம் பண்ணாத அளவிற்கு, நான் எதை பற்றியும் கவலை கிடையாது, நான் என்ன நினைக்கிறேன் அதுதான் நான், புரியுங்களா? அந்த நிலை அந்த ஜாதகம் இருக்கிறது. இந்த ஜாதகம் எப்படி சரியாக இருக்கிறது என்று பார்க்கணும் இல்லையா? சந்திரன் கூட செவ்வாய் சேர்க்கிறார். செவ்வாய் சேருகின்ற போது செவ்வாய் நீச்சமாகிறார். அப்போ உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இவருக்கு இல்லை என்பதே இந்த ஜாதகம் சரியான ஜாதகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு எப்பயுமே கேந்திர பலம் என்பது ரொம்ப முக்கியம். லக்னத்திற்கு 10ஆம் இடம் 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்கள். அந்த 10ஆம் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சனி.
இந்த சனி தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திடக்கூடியவர் சனி. ஒரு அரசியல் செல்வாக்கினை கொடுத்திடக்கூடியவர் சூரியன். ஒரு ஜாதகத்தில் சூரியன், சனி, குரு, செவ்வாய் எல்லாம் பலமாக இருந்தால் மட்டும்தான் அரசியலுக்குள்ளேயே என்ட்ரி ஆக முடியும். புரியுங்களா? அதற்கும் அரசியலில் என்டர் ஆனவங்களுக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும். அது அவருடைய கர்ம வினைக்கு ஏற்ப பலன்கள் மாறும். ஒருத்தர் எம்எல்ஏ ஆகலாம், ஒருத்தர் வார்டு கவுன்சிலர் ஆகலாம், ஒருத்தர் மந்திரி ஆகலாம், ஒருத்தர் முதல்வர் ஆகலாம். அவங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப. புரியுங்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா பிறப்பு ஜாதகத்தில் ராகு உச்சம். ராகுன்னா கலைக்காரகன் ராகு. புரியுங்களா? மறைமுகமான செயல்களுக்கு காரணமானவன் ராகு. யோகக்காரகன் ராகு. அந்த ராகு உச்சம் செவ்வாயுடைய வீட்டில். சுக்கிரன் ஆட்சி. சுக்கிரன் தான் சினிமாவை தீர்மானித்திடக்கூடியவர், அழகினை வெளிப்படுத்திடக்கூடியவர். சுக்கிரன் ஆட்சி. எப்படி இவர் சினிமாவிற்குள் என்ட்ரி ஆனார்? அப்போ சினிமா இவருக்கு எப்படி சாதகமாக இருந்தது? பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி, ராகு உச்சம் முடிஞ்சு பார்த்தீங்களா? ஆனால் அங்கே என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, சுக்கிரன் கூட போய் கேது சேர்றார். ஞான மோட்சக்காரர்கள் கேது சேர்றார். கேது சேருகின்ற போது என்ன ஆகுன்னா, சில நேரங்களில் வெற்றியும், வெற்றி கிடைத்த நேரத்தில் தோல்வியினையும், உன்னை மீறி நீ செயல்படுகின்ற போது உனக்கு ஒரு தோல்வியினை அந்த கேது பரிசு கொடுப்பார். இப்போ அவர் விஜய் நிறைய படங்கள் நடிச்சிருப்பார். எல்லா படங்களும் சூப்பர் ஹிட் சொல்ல முடியாது. ஒரு படம் ஃப்ளாப் ஆகிருக்கலாம். புரியுங்களா? அதற்கு காரணம் அந்த இடத்தில் கேது சஞ்சரித்தது. இப்போ இதையும் நீங்கள் பார்க்கணும். சரி, இந்த நேரத்தில் என்ன போய்கிட்டு இருக்கு, எப்படி இவர் ஜெயிச்சு அரசியலுக்கு வந்தார்? லகத் 10ல் சூரியன் சொல்லிட்டோம். இப்போ எல்லாருக்குமே பொதுவான பலன் கேட்டீங்க இல்லையா? பொதுவான பலன். அந்த பொதுவான பலன் பார்க்கின்ற போது 9ஆம் இடத்திற்கு சனி போயிருக்கார். அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கிய ஸ்தானத்துக்கு சனி போயிருக்கார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகுத்தான் ஒரு யோக பலன்கள் கிடைக்கும். அந்த பலன்கள் எப்பொழுது கிடைக்கும் என்றால் 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில். இப்போ சனி பகவான் சஞ்சரித்த காலகட்டத்தில் தான் தேர்தல் நடைபெற்றது. புரியுங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இனிமேல் விஜய் அரசியலுக்கே வரமாட்டார், அரசு விலகி போயிடுவார். கரூர் சம்பவத்துக்கு பிறகுலாம் நிறைய பேசப்பட்டது. புரியுங்களா? ஆனால் அதையெல்லாம் மீறி ஒரு குறைந்தபட்ச பிரச்சாரம், இது ஜாதகத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். புரியுங்களா? அப்போ 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகின்ற போது என்ன பண்ணுவார்னா, செல்வாக்கினை அதிகரிப்பார், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துவார், லாபத்தை உண்டாக்குவார், தைரியத்தையும் தன்னம்பிக்கை ஏற்படுத்துவார். இப்போ அந்த நிலைப்பாட்டின் காரணமாக இப்பொழுது ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். இந்த ஆட்சியில் அமர்ந்திருப்பது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி அலையெல்லாம் சொல்லிட முடியாது. இவருக்கு ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னும் எதிர்காலம் எப்படி இருக்கும், அதான் ரொம்ப மிக முக்கியமானது. என்னன்னா, இந்த காலகட்டம் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஒரு ஜாதகத்தை வைத்து பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. முதல்வர் ஆயிட்டார், இதற்கு பிறகு எப்படி இருப்பார் அதை நான் பார்க்கணும். அப்போ இப்பொழுது 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து யோக பலன்களை வழங்கி கொண்டிருக்கின்ற சனி பகவான் அடுத்து என்ன பண்ண போறார்? அடுத்து வேற இடத்திற்கு, எந்த இடத்திற்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு. சொல்லிடுறேன். என்னன்னா, இந்த 15/7 7வது மாதம் 15ஆம் தேதி முதல்ல வக்கரம் ஆகிறார். வக்கரமாவது கூட ஒரு பக்கம் சமாளிச்சிட முடியும். சரிங்களா? இன்னொரு பக்கம் என்னன்னா, 2028 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி பாக்கிய சனியாக சஞ்சரிப்பவர் ஜீவன சனியாக மாறிவிடுவார். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீங்க பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மெமோ கிடைக்கும். எப்படிங்க? திடீர் எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கும். ஒரு பதவியில் சிக்கல்கள் ஏற்படும். எப்படி? 10ஆம் இடத்தில் சனி கர்மக்காரகன் சனி பகவான் இப்போ ஒரு வெற்றி பெற்று விட்டார். இதை நம்ம மறுக்க முடியாது. இவருடைய நேரம் வெற்றியை கொடுத்து விட்டது. கோச்சார பலனை பார்க்கணும் இல்லை? அடுத்த வருகின்ற 10ஆம் சனி வருகின்ற போது இந்த ஆட்சி நீடிக்குமா? எப்படிங்க? இந்த ஆட்சி நீடிக்குமா? அதற்கு முன்னுதாரணம் என்னன்னா, இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. எப்ப? 2026 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. கேது எங்க வரப்போறாருன்னா கடக ராசிக்குள்ள வரப்போறார். இப்போ 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் ராகு வருவார். எப்பொழுதெல்லாம் ஒரு ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிக்கிறாரோ அந்த ஜாதகர் யாராக இருந்தாலும், அந்த ராசினர் யாராக இருந்தாலும், அந்த காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையில் பின்னடைவுகள் அதிகரிக்கும், நிறைய தோல்விகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும். அப்போ நவம்பர் 13க்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லிடுறேன். 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் இவர் எவரையெல்லாம் நட்பாக நம்பிக்கொண்டிருக்கிறாரோ,
எப்படிங்க? ம். இவங்க நமக்கு கூட்டணி, இவங்க தான் நமக்கு பலம் நினைச்சிட்டு இருக்காரோ அவர்களே இவரை துரோகம் செய்வதற்கு வாய்ப்புகள் 100% உண்டு. நவம்பர் 13க்கு பிறகு இவருக்கு சில சங்கடங்கள் நேரும். அடுத்து இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி நீடிக்குமா என்பது ஒரு சந்தேகமான கேள்விக்குறி. இவரே ஒரு தீர்மானத்திற்கு வரலாம். இவருடைய தயவுகளே தேவையில்லை, நம்முடைய ஆட்சியை ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த தேர்தல் சந்திக்கலாம் என்ற எண்ணத்திற்கு கூட இவர் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஜாதக ரீதியாக. அதற்கு காரணம் கிரக அமைப்புகள். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்க போகும் கேது, 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு, 10ஆம் இடத்திற்கு போக போகிற சனி. இந்த கிரக அமைப்புகள் இவருக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்துவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. சார், நீசபங்க ராஜயோகம் அப்படின்னா அதான் ஆட்சியை கொண்டு கொடுத்தாங்க. என்னன்னா ஒரு கிரகம் ஒரு இடத்துல நீச்சமாயிடுதுங்க. அந்த கிரகம் அமர்ந்த வீட்டின் அதிபதி உச்சமாகவோ ஆட்சியாகவோ நீச்சபங்க ராஜயோகம். அடுத்து அந்த இடத்திற்கு போக போகிறவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அது பிறகு பேசுவோம் ஜாதகத்தை வச்சு. சரிங்களா? நீச்சம் என்பது கிரகம் நீச்சமாயிடும். அந்த கிரகத்துடைய எந்த இடத்தை சஞ்சரித்தாரோ சஞ்சரித்த இடம் நீச்சமாகின்ற இடம், அவருடைய அந்த இடத்து அதிபதி உச்சமாகின்ற போது யோக பலன்கள் கிடைக்கும். பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ், முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர், எக்ஸ் எம்எல்ஏக்கள் எல்லாரும் மொத்தம் சேர்ந்து ஒரு பேர் கொண்ட ஒரு அணி இன்னைக்கு தாவேக்கால இணைஞ்சதா சொல்றாங்க. இப்படி இருக்கிறப்போ அவருக்கு எப்படி ஆட்சியில் அவருடைய பிரச்சனைகள் கேக்குறீங்க இல்லீங்களா? ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். கடந்த பதிவுகளின் போது நான் பேசிய போது அதிமுக என்பது எடப்பாடியாருடைய தலைமையின் கீழ் தான் இயங்க முடியும். எடப்பாடியாரை எதிர்த்து எவரும் அரசு செய்ய முடியாது. அதிமுகவிற்குள் 25 பேர் 30 பேர் கூட போகட்டும், திரும்பி யூட்டர்ன் அடிச்சு திரும்பி இங்கே வந்துடுவாங்க. இதை பேசியிருந்த அதுதான் நடந்திருக்கு. ஒரு விஷயம், இன்றைக்கு மாஜிக்கள் போயிட்டு இருக்காங்க, நிறைய நிர்வாகிகள் போயிட்டு இருக்காங்க. இவர்களால் இந்த அரசியலுக்கு முட்டு கொடுக்க முடியும் நினைக்கிறீங்களா? நீங்க அரசியல் அதிகாரம் என்பது வேற, ஆட்சி அதிகாரம் என்பது வேற. புரியுங்களா? ஆட்சிக்கு தேவையான 118 இலக்கு. புரியுங்களா? அது இவர்கள் கிடையாது. மாஜிக்கள் அது இலக்குக்குள்ள போக முடியாது. புரியுங்களா? இப்போ 4 பேர் ஆதரிச்சாங்க, அவங்களே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 25 பேர் சொல்றீங்கல்ல, திரும்பி எல்லாம் இங்க வந்துட்டாங்கல்ல, 4 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது அரசியல் சூழ்ச்சிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இது தனிப்பட்ட முறையில் இதற்கு அப்பாற்பட்டு நம்ம பேசணும். நீ செல்வாக்கு பெறுவது என்பது உன்னுடைய அரசியல் கட்சி செல்வாக்கு பெறுது. இவர்கள் எல்லாம் பலமானவர்களா என்பது முதல்ல நீங்க பார்க்கணும். போய் சேர்ந்தவர்கள் எல்லாம் பலமானவர்களாக இருந்திருந்தால் அவர் தேர்தலில் வெற்றி பெற்று இருக்க வேண்டும். புரியுங்களா? அது மகாசக்தியெல்லாம் சொல்லிட முடியாது. இவர்களுக்கு என்னன்னா, இந்த நேரத்தில் ஒரு ஆளுங்கட்சியுடைய தயவு நமக்கு வேணும். ஒரு அரசியலே ஒருத்தர் இருக்காரு, அவர் பதவி இல்லாமல் இருக்க முடியாது, செல்வாக்கு இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ ஆளும் கட்சியாக எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சியுடைய தயவு வேண்டும். புரியுங்களா? அதற்காக இவர்கள் சென்று அங்கே ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் வைத்து இந்த தாவேகா ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதா, இந்த தாவேகா ஆட்சி தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அது கணக்கு தப்பு. நாம் சொல்லுவது சட்டமன்றத்துக்கு உள்ள 108 பேர் தான் வச்சிருக்காரு. புரியுங்களா? மற்ற 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றவருக்கு ஒரு அமைச்சர், 5 தொகுதியில் வெற்றி பெற்றவர் 2 அமைச்சர். இவருடைய கருத்துகளுக்கு ஏற்ப புரியுங்களா, சுயமாக எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு ஒவ்வொன்றிலுமே புரியுங்களா இவர் இயங்க வேண்டிய சூழ்நிலை. அது நாளைக்கு இவருக்கே ஒரு தலைவலியா இருக்குல்ல. இவரே நினைப்பாரு, நம்மை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, ஒரு 2 தொகுதி வச்சிருக்காங்க, அவங்க கேட்கிற கேள்வி தொகுதியை கொடுத்து அவர் சொல்படி நம்ம செயல்படணுமா? அப்ப மக்களுக்கு நம்மளால செயல்பட முடியுமா? கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியுமா? இதெல்லாம் இவரே நினைக்கலாம்ல. அப்ப வேண்டவே வேண்டாம், எதுக்கு இவ்வளவு சங்கடம்? ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தல் சந்திப்போம், மக்கள் நம்ம பிராண்டே இருக்காங்களே, அந்த இடத்திற்கு அவர் வரக்கூடிய நிலை உண்டுதான் சொல்றாங்க. புரியுங்களா? என்ன காரணம்னா, மறுபடியும் சொல்றேன், இந்த குழப்பமே வேண்டாம். இவர்கள் சேர்ந்து கொண்டிருப்பவர்களால் இந்த ஆட்சிக்கு எந்த விதமான பலமும் கிடையாது. அரசியலுக்கு பலமாக இருந்திருக்கலாம், அரசியலுக்கு பலமாக இருந்திருந்தாலும் இவர்கள் தோல்வி அடைந்தவர்கள், மக்கள் செல்வாக்கில் இழந்தவர்கள் தான் தவிர இவர்கள் பலசாலிகள் கிடையாது. ஒரு 10 எம்எல்ஏ போயிட்டாங்க, இல்ல 10 எம்எல்ஏக்கள் கூட எப்படி போனாங்க? அவர் சுயமாக நின்று சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்று போனார்களா? இல்ல, ஒரு கூட்டணி கட்சி பலத்தோடு வெற்றி பெற்று அந்த வெற்றியினையை ராஜினாமா செய்துவிட்டு போறாங்கன்னு வச்சுங்களேன். இப்பதான் தெரிய போகுது அவங்களுக்கு என்ன பலன்னு. திரும்பி தேர்தலில் போட்டியிடும் போது தான் தெரியும். அது நமக்கு வேண்டாம், நம்ம ஜாதகம் மட்டுமே பேசுவோம். இவருடைய முதல்வர் விஜயுடைய ஜாதகம் நவம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு ராகு கேது பேச்சின் காரணமாக
சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேஷ ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒரு பெரிய சங்கடங்களை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்காலம் என்பது இவருக்கு நிறைய சங்கடங்களை கொடுத்து கொண்டிருக்கும். அதை மாற்றம் பெற்று கூட வரலாம் இவர். ஏன்னா சுக்கிர திசை நடந்துட்டு இருக்கு. சுக்கிர இவருக்கு யோகாதிபதி, அதை சமாளிக்கிறதுக்கும் சக்தி இருக்கும். ஆனா இவரே ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த ஆட்சியை கலைச்சிட்டு அடுத்த தேர்தலை சந்திக்கலாம், முழு பெரும்பான்மை வந்து ஆட்சியில் அமரலாம். அந்த எண்ணம் கூட இவருக்கு வரலாம். அது எப்படி வரலாம்னா, உடன் இருக்கார பாருங்க கூட்டணியில, அவர்கள் கொடுக்கின்ற தொல்லைகளின் காரணமாக, தலைவலியின் காரணமாக இந்த கூட்டணியே வேண்டாம் என்ற எண்ணத்திற்கு கூட இவர் வரலாம். 7ஆம் இடத்துல ராகு போக போறாரு. அந்த 7ஆம் இடத்து ராகு தான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கூட்டணிக்குள்ள நிறைய பிரச்சனை உருவாக்குச்சு. இந்த தோல்விக்கு காரணம் கூட பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சி ஒதுக்குனாரு பாருங்க தொகுதி, அதுதான் பெரும்பாலான தொகுதிகளுக்கு தோல்விகளுக்கு. புரியுங்களா? இந்த இவருக்கு ஒதுக்காம திமுக மட்டுமே நின்று இருந்தா கூட இவருக்கு தோல்வி கிடைச்சிருக்காது. இப்ப அந்த நிலை யாருக்கு வரப்போகுதுன்னா இவருக்கு வரும். 7ஆம் இடத்திற்கு ராகு சந்திரிக்கின்ற போது கூட்டாளிகளால் குழப்பங்கள் வரும். அவள் சமாளிக்க முடியாம திணற வேண்டிய நிலை ஏற்படும். அந்த கட்டத்திற்கு போகின்ற போது இந்த கூட்டணியே வேண்டாம், நாம் தனியாக நின்று நமக்கு செல்வாக்கு இருக்கு, அப்ப ஒரு இடத்துக்கு வந்துடலாம், ஒரு எண்ணம் அவருக்கு வரும்.